இப்போ உள்ள குழந்தைகளுக்கு செல்போனை காமிச்சு அதில் உள்ள ரீல்ஸை காமிச்சு தான் சோறு ஊட்டிட்டு இருப்பாங்க. தெரியாதனமாக நம்ம சிஎம் விஜய் சார் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துட்டாரு. இனிமே டாஸ்மார்க்ல 10 ரூபா பணம் வாங்க மாட்டாங்க எக்ஸ்ட்ரா அப்படின்னு. அது சொன்னதுதான் சொன்னாரு. ஆனா இப்போ எல்லாரும் அதை வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. வேணும்னு அந்த கடைக்கு போறது, அவங்க கிட்ட வம்பு பண்றது, வம்பு பண்ணி அது ஒரு வீடியோவா எடுக்கிறது. எதுக்கு நீ 20 ரூபா வாங்குற, 10 ரூபா திருப்பி கொடுத்தாங்க, அந்த பாட்டில் திருப்பி கொடுத்தா 10 ரூபா திருப்பி கொடுத்துருவோம் இப்படின்னு சொல்லி வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. அதாவதுங்க எல்லாத்துக்குமே அரசாங்கம் உங்க பின்னாடியே வராதுங்க. நமக்கு தான் சுய ஒழுக்கம் வேணும். புரியுதுங்களா? உங்களுக்கு தெரியுதுல்ல, தண்ணி அடிச்சாங்க அது உடல் நலத்துக்கு கேடுன்னு தெரியுது. வேணும்னு அந்த ஒயின் ஷாப்காரங்கிட்ட சண்டை வலிக்கணும்ன்றதுக்காகவே நீங்க போய் அங்க போய் காசை கொடுத்து இது 140 தான் போட்டிருக்கு, எதுக்கு நீ 160 வாங்குற அப்படின்னு நம்முடைய சிஎம் விஜய் சாருக்கு கெட்ட பேர் வாங்குறதுக்காக சில தீய சக்திகள் அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதை நான் டிவிக்கேன்னு வேற நான் வீடியோ தான் பார்த்தேன். டிவிக்கேன்னு வேற பெருமையா வேற சொல்றீங்க. எங்க அண்ணன் விஜய் சொல்லியிருக்காரு, நீ எதுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குற, 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குற அப்படின்னு. இது எதுக்கு? ஒரு அரசை நல்வழிப்படுத்துறதுக்காக நம்ம இருக்கணும். ஏன்னா இப்ப அந்த வீடியோ நீங்க எடுத்து போடுறது இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா ஜாலியா பெண்கள் ஆடுறதோ ஆண்கள் ஆடுறதோ ஏதோ ஒண்ணு அவங்க ட்ரெஸ் போட்டு ஏதோ ஒன்று பல இதெல்லாம் வரும். ஆனால் இப்போ கடந்த ஒரு வாரமாக திறந்தாக வெறும் ஒயின் ஷாப் வீடியோ தான் வருது. அப்ப அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க குழந்தைகளுக்கு என்ன தோணும்? தெரியாத பசங்களுக்கும் அது சரக்குனா என்ன சார், தெரியாத பசங்களுக்கும் அந்த விஷயம் தெரிய வரும். நம்மளும் இப்போ அது என்னன்னு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு. அதனால தயவு செய்து சுய ஒழுக்கம் நம்மகிட்ட தான் இருக்கணும். திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்கும். அது சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கும். திருடனை பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அப்ப சொன்னீங்க எதனா ஒண்ணு தப்பு நடந்துச்சுனாக்க இது திமுகவோட வேலை அப்படின்னு, செந்தில் பாலாஜியோட வேலை அப்படின்னு சொன்னீங்க. இப்ப நீங்க யாரை குறை சொல்லுவீங்க? அதனால தயவு செய்து அந்த தீய பழக்கத்தை விட்டுருங்க. நீங்க வீடியோ போடுறதுக்காகவே நீங்க ஒயின் ஷாப்புக்கு போறீங்களான்னு தெரியல. அப்ப 10 ரூபா வாங்கினாரு செந்தில் பாலாஜின்னு சொன்னீங்க, இப்ப 20 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு அது ஒரு தவறான குற்றச்சாட்டு வர சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுடைய அந்த வீடியோ பார்க்கும்போது பொதுமக்களை விடுங்க, உங்களுடைய அம்மா அப்பா உங்களுடைய மகன்கள் மகள்கள் அக்கா தங்கச்சி எல்லாரும் பார்க்க மாட்டாங்களா? அந்த சூடு சொன்ன உங்களுக்கு வேணாமா? நல்லதே நடக்கும், கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம். உங்களுக்கா நான் ஒரு தடவை ஸ்டேஜ் அங்க பார்த்தேன். ஒருத்தர் கூட உங்களுக்கு ஏதோ மனக்கசப்பு, அப்போ உங்க தொடைய அப்படி எடுத்து வாடா அப்படின்னீங்க. அதெல்லாம் நான் பார்த்து வியந்து போனேன். அவ்வளோ ஒரு வீரமான மனுஷன். உங்களுக்கு என்ன சார் அப்படி கஷ்டம்? அவங்க மகன் இன்னைக்கு பேட்டியில சொல்றாரு, எதுவும் ரூமரை கலப்பாதீங்க அப்படின்னு. ராஜன் சார், உண்மையிலே அப்படி உங்க மனசுக்குள்ள என்னதான் சார் இருந்துச்சு? இந்த ஒரு மேடையிலையும் சின்ன தயாரிப்பாளர்களுக்கு நீங்க தான் குரல் கொடுத்துட்டே இருப்பீங்க. நிறைய பேர் நினைப்பாங்க அவர் எல்லாரையும் திட்டுறாருன்னு. அது திட்டல, அறிவுரை சொல்றாரு, புத்திமதி சொல்றாரு. ஒரு மாணவனுக்கு ஆசிரியர் சொல்றது என்ன நம்மளை திட்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு தான் தோணும். அப்படி ஆசிரியர் ஸ்தானத்திலிருந்து மற்ற சின்ன தயாரிப்பாளர்கள் எதுவும் தவறான தெரியாத அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் தேர்ந்தெடுத்துடக்கூடாது. நம்மளை நம்பி வர சின்ன தயாரிப்பாளர்களை யாரும் ஏமாத்திடக்கூடாது அப்படின்னு கே ராஜன் சார் அவ்வளவு குரல் கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனால் 85 வயசு நான் இருப்பேனான்னு தெரியல. இன்னமும் அப்படி ஒரு உறுதியான உடலோட தான் நீங்க இருந்தீங்க. உண்மையிலேயே அந்த வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் அது உங்களுடைய அடையாளம். உங்களுடைய அந்த வெள்ளை சட்டை
வெள்ள மனசை உங்களோட மனசை காட்டும். அப்படி ஒரு தங்கமான மனிதர். உங்களுக்கு அப்படி என்ன சார் பிரச்சனை? உங்களுக்கு வலதுகரமாக பேரரசு சார்லாம் பல இடத்துல வந்து பேசினதை நான் பார்த்துருக்கேன். ஆரி உதயகுமார் சார் பேசுனதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் இவங்ககிட்ட எதுவும் சொல்லியிருந்தா கூட அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கும். நீங்க அவங்களோட சீனியரா இருக்கலாம். இருந்தாலும் வயது ஆக ஆக எனக்கு தெரியும், என்னோட அப்பா இறந்துட்டாரு இதே மாதிரி தான். ஏன்னா வயசு ஆக ஆக அவங்களுக்கு குழந்தை மாதிரி மனசு ஆயிரும். தன்னுடைய பசங்களாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, காசு பணம் எதுக்குமே ஆசைப்படாம அப்படி இருப்பீங்க. நான் அனுபவப்பட்டவன். அதே மாதிரி சிஎம் விஜய் சார் இன்னைக்கு சிஎம் ஆயிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு விஜய் சாரோட அப்பா சந்திரசேகர் சார், அம்மா அவங்கள விட சிஎம் ஆகணும் அப்படின்னு கே ராஜன் சார் தான் அப்ப இருந்து நினைச்சிட்டே இருந்தாரு. ஏன் அடுத்த ஒரு மாற்றம் வரணும் சினிமால. எனக்கு அதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு அனுபவம் பத்தாது. ஆனா பல பேர் சொல்லுவாங்க, சினிமா ஒருத்தங்க கையில இருக்கு, அங்கிருந்து வெளியில வரணும் அப்படின்னு. ஏன்னா நான் ஸ்கிரீனுக்கு முன்னாடி மட்டும்தான் நடிக்கிறவன், பின்னாடி நடக்கிற விஷயங்கள் எனக்கு தெரியாது. அந்த தயாரிப்பாளரோட வழி என்னன்றது எனக்கு தெரியாது. அதையெல்லாம் உணர்ந்து கே ராஜன் சார் அடிக்கடி சொல்லிட்டே வருவாரு, என்னோட தயாரிப்பாளர் இந்த நிலைமைக்கு வந்துட்டு இருக்காங்க, அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்படி ஒரு மாற்று அரசியல் இப்ப வந்திருக்கு. அத கைதட்டி பார்க்கறதுக்குள்ள இப்படி அவசரப்பட்டீங்க சார். எனக்கு பல இடத்துல நீங்க புத்திமதி சொல்லியிருக்கீங்க. இங்க நான் வந்தப்ப கூட பல பிரஸ்காரங்க என்கிட்ட கேட்டாங்க, பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி. ஏன்னா சில இடத்துல நான் கே ராஜன் சார்னால தான் பிரபலமே ஆனேன். எனக்கு அவ்வளோ புத்திமதி சொன்னார். எனக்கு ஒரு தாய் வீடு மாதிரி, அவர் எனக்கு தந்தை மாதிரி. ஏன்னா மாணவனை திருத்துறதுக்கு அந்த வாத்தியார் இருந்தாதான் அந்த மாணவன் சரியா வருவான். அதன் பிறகு நான் என்னோட வாளை சுருட்டி கொண்டு ரொம்ப ஜுனூனா இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் பிக் பாஸ்லாம் போனேன். பிக் பாஸ் போனதுக்கப்புறம் என்னுடைய குணம் என்ன அப்படின்னு எல்லாருக்கும் வெளியில தெரிஞ்சது. கே ராஜன் சார், உங்களது குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கல். அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை, நான் குடும்பஸ்தான் சொல்றேன். ஜெயம் ரவி சார், ரவி மோகன் சார், உங்களோட கதர்லாம் நான் பார்த்தேன். அந்த வீடியோவை எடுத்து நான் யாருக்கு அனுப்பணுமோ அந்த வீடியோவை அனுப்பிச்சேன். எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்குதான் சார் செய்யுது. யாருக்கு பிரச்சனை இல்லை? எவ்வளவு பெரிய ஆள் வேணா எடுத்துக்கங்க. சினிமா மட்டும் இல்ல, அரசியல், தொழிலதிபர் யாராக இருந்தாலும் சரி, பிரச்சனை இருக்குதான் செய்யுது. நீங்க அதை வெளியில கொண்டு வந்து வேடிக்கை பார்க்குற நிலைமை தான் வந்திருக்கு. பல பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, பல பேர் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இதே மாதிரி நடிகர் பிரசாந்த் அவர்கள், எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு பிறகு அடுத்த இடத்தை பிடிக்க வேண்டியவர் தியாகராஜன் சாரோட சன் பிரசாந்த் சார் தான். அவர் பிடிச்சிருக்கணும். அவரும் இந்த மாதிரி ஒரு குடும்ப சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு அந்த இடமே வெற்றிடமாச்சு. அதனால ஜெயம் ரவி சார், தயவு செய்து சொல்றேன், நானும் ஒரு குடும்பஸ்தன். அதனால உங்களுடைய உடன்பிறவா சகோதரனா சொல்றேன், ஏற்ற இறக்கங்கள் இருக்கதான் செய்யும். அதை தயவு செய்து பெரியவங்க பேசி அதை முடிவு பண்ணுங்க. ஏன்னா இந்த நேரத்துல வார்த்தைகளை கொட்டிட்டாக்க, ஏன்னா உங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, நான் அவங்க பசங்களுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு 2 பேருமே மாறி மாறி சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால தயவு செய்து சொல்றேன், நீங்க என்னோட சின்னவரா பெரியவரா இல்ல உங்க வயது உடையவனா என்னன்ற எனக்கு தெரியல. ஏன்னா உங்க கம்பெனில நான் சாப்பாடு சாப்பிட்டவன், சம்பளம் வாங்கினவன், அந்த நன்றி உணவோட சொல்றேன். தயவு செய்து ஜெயம் ரவி சாருக்கு தகுந்த, அதற்கு தகுதி உள்ளவர்கள் அவங்க 2 பேருக்குமே ஒரு கவுன்சிலிங் கொடுத்து ஏற்றி வைக்க பாருங்க. ஏன்னா
ஜெயம் ரவி சாரோட குடும்பம் எனக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்டவங்க இல்லை அவங்க. எல்லா குடும்பத்திலும் பிரச்சனை இருக்குதான் செய்யும். ஆர்த்தி மேடம், நீங்க என்னோட சின்னவங்கள கூட இருப்பீங்க. உங்க பாதம் தொட்டு கேட்கிறேன், உங்களுடைய குழந்தைகளோட நலன் கருதி தயவு செய்து நீங்க ஒரு சுமூகமான ஒரு முடிவு எடுத்து நீங்க ஒத்துமையா வாழணும். ஜெயம் ரவி சார், நீங்க கோபத்துல சொல்றீங்க நான் இனிமேல் நடிக்க போறதில்லை அப்படின்னு. எனக்கு சினிமா இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க சொன்னாங்க, சேட்டலைட் நல்ல வியாபாரம் ஆகுறது ஜெயம் ரவிக்கு தான் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு மனிதரை ஏன் தமிழ் சினிமா இழக்கணும்? உங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்காக எதுக்கு பல தொழிலாளர்களோட வாழ்வாதாரம் பாதிக்கணும்? அதனால ஜெயம் ரவி சார், ஆர்த்தி மேடம், தயவு செய்து நீங்க இல்லைனாக்கா வேற யாரோட ஒத்துழைப்பும் இல்லாமல் நீங்களே பேசி ஒரு முடிவு எடுங்க. ஏன்னா நான் குடும்பஸ்தன், எனக்கு தெரியும். எனக்கு பல துன்பங்கள் இன்ன வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கு. எல்லாத்தையும் நான் சமாளிச்சு தான் போயிட்டு இருக்கேன். அதுதான் குடும்பம். ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு பல பேருக்கு தெரியாது. ஏன்னா வழி சொல்றதுக்கு ஊரே வரும், ஆனா வழி சொல்றதுக்கு ஒருத்தர் கூட வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட தட்டுங்க சார். இது எனக்கு மட்டும் இல்ல, ஜெயம் ரவிக்கு மட்டும், எல்லாருக்கும் தான் சொல்றேன். வழி சொல்றதுக்கு ஊரே வரும், ஆனால் வழி சொல்றதுக்கு ஒருத்தம் கூட வரமாட்டாங்க. என்ன கூட பல பேர் சொல்லுவாங்க, எதுக்கு நீ தேட்டர்ல போய் கத்திட்டு இருக்கிற, எதுக்கு நீ அந்த நிகழ்ச்சிக்கு போற இந்த நிகழ்ச்சிக்கு போற அப்படின்னு. நீங்க டைரக்டர் தானே, நீங்க ப்ரொடியூசர் தானே, எனக்கு ஒரு வழி காட்டலாம்ல. அதுதான். அதனால ஜெயம் ரவி சார், தயவு செய்து நீங்க இதை புரிஞ்சு 2 பேரும் சுமூகமாக ஒரு முடிவு எடுங்க. அப்புறம்